வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு 430 கிலோமீட்டர் தென்கிழக்கில் மையம் கொண்டுள்ளது. நகரும் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டரிலிருந்து 9 கிலோமீட்டராக குறைந்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து அந்தந்த மாவட்ட கலெக்டர் உத்தரவிட்டனர். கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் 2 தினங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் உறுப்பு கல்லூரிகளில் இன்று நடைபெற இருந்த தேர்வுகள் கனமழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஒத்திவைக்கப்பட்ட தேர்வு மற்றொரு நாள் நடத்தப்படும். தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என அண்ணாமலை பல்கலைக்கழக பதிவாளர் தெரிவித்துள்ளார். அதி கனமழைக்கு வாய்ப்பில்லை, மிதமான மழை மட்டுமே பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடைந்து வருகிறது. இன்றும் நாளையும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு முதல் மரக்காணம் வரையிலான கடலோர பகுதிகளில் மிக கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார். நாளை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் பகுதிகளில் மழை குறித்து கண்காணிப்பு தேவை என குறிப்பிட்டுள்ளார். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார். நாட்டில் 75 வயதுக்கு மேற்பட்டோர் வரி செலுத்த வேண்டியதில்லை என பரவும் செய்தி உண்மை இல்லை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான திட்டங்களுடன் செயல்படும் பிரிவினைவாதிகளுக்கு கனடா அரசியல் ரீதியில் அடைக்கலம் கொடுத்து வருவதால் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு இன்னும் சவாலானதாகவே உள்ளது. அந்நாட்டு மண்ணில் செயல்படும் பிரிவினைவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கனடாவை வலியுறுத்தி வருகிறோம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே திவான்சாபுதூர் ஆதிசக்தி நாடுகாணியம்மன் கோவிலில் நடந்த கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். கேரளா தவிர்த்த பிற மாநிலங்களிலிருந்து சபரிமலை வரும் பக்தர்கள் பம்பையில் குளித்துவிட்டு தங்களது ஆடைகளை நதியில் விட்டு செல்கின்றனர். இப்படி ஒரு ஐதீகம் சபரிமலை பயணத்தில் இல்லை. இதனால் பம்பை நதி விரைவில் மாசடைவதால் ஆடைகளை பம்பை நதியில் வீசி செல்பவர்களுக்கு அபராதம் விதிப்பது உள்ளிட்ட அம்சங்களை யோசிக்க வேண்டிய தருணம் வந்துள்ளதாக தந்திரி கண்டரரு ராஜீவரரு கூறியுள்ளார். சபரிமலை மாளிகைப்புறத்தம்மன் கோவிலை சுற்றி பக்தர்கள் தேங்காய் உருட்டுவதற்கு கேரள ஹைகோர்ட் நேற்று தடை விதித்தது. இதை கண்டிப்பாக நிறைவேற்ற தேவசம் போர்டு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை தந்திரி கண்டரரு ராஜீவரரு வரவேற்றுள்ளார். வெளிநாட்டு பல்கலைகளில் மாணவர்கள் தங்களுடைய பட்டப்படிப்பு காலத்தை நிர்ணயித்துக் கொள்ளும் வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. அதன்படி காலத்தை அதிகரித்துக் கொள்ளலாம் அல்லது குறைத்துக் கொள்ளலாம். இதுபோன்ற வாய்ப்பை நம்முடைய உயர்கல்வி நிறுவனங்களிலும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான வரைவு திட்டம் யுஜிசி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. கேரளாவில் ஐடிஐ பயிலும் மாணவிகளுக்கு மாதத்தில் 2 தினங்கள் மாதவிடாய் விடுமுறையை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக ஐடிஐயின் பயிற்சி நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சிவன்குட்டி தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டம்பாளையம் கிராமத்தில் வசிக்கும் தெய்வ சிகாமணி, அவரது மனைவி அலமாத்தாள் மற்றும் அவரது மகன் செந்தில்குமார் ஆகியோரை கொடூரமான முறையில் கொலை செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கொலை நடந்த இடத்தில் மோப்பநாய் உதவியுடன் தடயவியல் நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர். கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பொன்னேரி அடுத்த திருப்பாலைவனம் சன்னதி தெருவைச் சேர்ந்த விவசாயி காந்தராஜ் திருப்பாலீஸ்வரர் ஆலயத்தின் முன் உள்ள தெப்பக்குளத்தில் தவறி விழுந்துள்ளார். தீயணைப்புத்துறை மற்றும் போலீசார் வந்து தேடினர். அப்போது காந்தராஜ் உடல் மீட்கப்பட்டது. இதுகுறித்து விசாரணை நடக்கிறது. கோவை மாவட்டம் சின்ன தடாகம் வீரபாண்டிபுதூர் செல்லும் சாலையில் கருஞ்சிறுத்தை ஒன்று நடமாடும் சிசிடிவி காட்சி வெளியாகி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்த வனத்துறையினர் கருஞ்சிறுத்தையை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பேரூராட்சியில் அவிநாசி தபால் நிலையம் வீதி, வஉசி காலனி, காமராஜ் நகர், மடத்துப்பாளையம் ரோடு, பூங்கா வீதி உள்ளிட்ட பகுதிகளில் பேரூராட்சி சுகாதார ஆய்வாளர் தலைமையில் விலங்குகள் காப்பக ஊழியர்கள் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் 20க்கும் மேற்பட்ட தெருநாய்களை வலைவீசி பிடித்தனர். திருப்பூர் விலங்குகள் நல காப்பகத்தில் பராமரிக்கப்பட்டு தடுப்பூசி செலுத்தப்பட்ட பின் மீண்டும் தெருநாய்களை அதே இடத்தில் விட உள்ளதாக சுகாதார ஆய்வாளர் தெரிவித்தார். பெங்களூருவில் பல்வேறு நாசகர சதி செயலில் ஈடுபட்ட பாகிஸ்தானை மையமாக கொண்ட லஷ்கர் இ பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த சல்மான் ரஹ்மான் கான் ஆப்பிரிக்காவில் கைது செய்யப்பட்டார். இவரை இந்தியா கொண்டுவர ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் வகையில் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. விதியை மீறும் நிறுவனங்களுக்கு 270 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் எங்கள் நிறுவனத்துக்கு சொந்தமான வீடியோ காட்சிகளுடன் நயன்தாரா திருமண வீடியோ பதிவை வெளியிட்டுள்ளது என தனுஷ் தரப்பில் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட காட்சிகளை பயன்படுத்தவில்லை, நாங்கள் விதி மீறலில் ஈடுபடவில்லை, பதிப்புரிமை மீறல் எதுவும் நடக்கவில்லை என நயன்தாரா விக்னேஷ் சிவன் தரப்பு பதிலளித்துள்ளது.